கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். சரி, தேங்க்யூ கண்ணு. இன்றைக்கி நம்ம தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12th பார்க்குறோம். இதில் எக்ஸசைஸு 3.1 கண்ணு தேர்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். தேர்டில் 3 சம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். நமக்கு கணக்கு ஜஸ்ட் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 ஃபார்ம் எ கியூபிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. இதனுடைய ரூட்டு ஆல்ஃபா பீட்டா காமானா இந்த ரூட்டை வச்சுக்கிட்டு கியூபிக் ஈக்குவேஷன் என்ன? சரி, இப்போ பாருங்கள். 1x கியூபு ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4. இது ஜஸ்ட் ஏ, இது பி, இது சி, இது டி. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் மைனஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா எழுதுறதுக்கு ஈஸி. சம் 1 அப்படின்னா மைனஸ் பி பை ஏ, சம் 2னா ப்ளஸ் சி பை ஏ, சம் 3னா மைனஸ் டி பை ஏ. அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம் 1 அப்படின்னா ஒவ்வொன்றா கூட்டணும். இந்த ரூட்டை ஒவ்வொன்றா கூட்டுறதுன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் பி பை ஏ. அப்போ பாருங்கள், கொடுத்துருக்குது சம் 1. அப்போ ஒவ்வொன்றா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். பிங்கிற இடத்துல பாருங்கள் 2 இருக்குது. கீழே ஏ 1 போட தேவையில்லை. அதே மாதிரி சம் 2. அப்போ 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ப்ளஸ்ஸு சி பை ஏ. அப்போ சிங்கிற இடத்துல 3 இருக்குது, ஏங்கிற இடத்துல 1, டினாமினேட்டரில் 1 போட தேவையில்லை. சம் 3 அப்படின்னா என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா காமா. அதுக்கு ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் டிங்கிற இடத்துல 4 இருக்குது பாருங்கள், ஏங்கிற இடத்துல 1. அப்போ தேர்ஃபோர் இப்போ நம்ம கேட்ட ஃபார்முலா சம் ஆஃப் 2 ஆல்ஃபா போடலாமா? அப்போ என்ன? 2 ஆல்ஃபா தான் இங்கே பாருங்கள். 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. 2வை காமனாக எடுத்துருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? -2. அப்போ 2 இன்ட்டு -2 -4. அதே சம் ஆஃப் 2 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டானா பாருங்கள். 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 காமா ப்ளஸ் 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. 2 2s are 4 காமனாக எடுத்திங்கன்னா இது பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா, இது ஆல்ஃபா காமா, இது பீட்டா காமா. இது சம் 2. சம் 2 நமக்கு 3ன்னு தெரியும். அப்போ 4 3s are 12. அதே 3ஐயும் ஒட்டுக்கா சம் ஆஃப் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமானா இதை பெருக்கிக்கிட்டிங்கன்னா 8 ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா -4 கண்ணு. அப்போ -32. இனிமேல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். என்ன? ஜஸ்ட்டு நமக்கு எக்ஸ் க்யூபு அப்புறம் மைனஸ் சம் ஆஃப், சரிங்களா, மைனஸ் என்ன வரும் உங்களுக்கு? சம் ஆஃப் 2 ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் 2 ஆல்ஃபா 2 பீட்டா இன்ட்டு எக்ஸு மைனஸ் சம் ஆஃப் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமான்னு வரும். அப்போ இங்கே எல்லாம் இதுக்கு வேல்யூ போட்டிங்கன்னா எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒவ்வொன்றா போடுறது -4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸு. அடுத்தது இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு? ப்ளஸ்ஸு 32. ஏன்னா -32 போட்டோமா? அப்போ தேர்ஃபோர் மைனஸ் இன்ட்டு மைனஸு 4. அப்போ உங்களுக்கு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா கண்ணு? இது மொதல் சம்மு தான் பாருங்கள். ஒவ்வொன்றா போடும்போது கரெக்டாக போட்டிங்கன்னாவே வந்துடும். தேங்க்யூ.